இந்த இடைவெளியை பயன்படுத்தி ஆளுநர் ஆட்சியோ பிஜேபியின் தலையீடுகளோ பொருத்தமல்ல. எனவே உடனடியாக மக்கள் முன்மொழிவை நாம் வழிமொழிய வேண்டும் என்கிற விதத்தில் தான் அவர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் மக்களுக்கு மதிப்பளித்து, வாக்களித்த மக்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். அவ்வளவு. சட்டத்துக்கு மேல் அல்ல ஆளுநர், மாநில அரசுகளின் இறையாண்மைக்கு மேல் அல்ல ஆளுநர்கள். எனவே எப்பொழுதுமே மக்கள் தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும். இது மக்கள் அதிகாரம் கொண்ட மாநிலம். இதன் மீது ஏறி அமர துடிக்கக்கூடாது ஆளுநர்கள். குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதற்கு விளக்கங்கள் தேவையில்லை. சில கருத்து படங்கள் சொல்லி விளக்கங்கள் தேவையில்லைன்னு ஆளுநர் என்று சொன்னாலே அதற்கு விளக்கம் தேவையில்லை. அவர்கள் எவ்வாறெல்லாம் அரசியல் சாசனத்தை மீறுவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். தமிழகம் வெல்லம்னா பிஜேபியின் கருத்தியல் தோற்க வேண்டும், பிஜேபியின் தலையீடுகள் தோற்க வேண்டும், ஜனநாயகத்தை கடந்து செல்கிற அந்த போக்கு அராஜகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழகம் வெல்லும் என்கிற நல்ல முழக்கம். எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவையோ, எப்பொழுதெல்லாம் நீதிக்கான போராட்டங்கள் தேவையோ, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு செங்கோடி பறந்து கொண்டுதான் இருக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்று நேர்காணலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். தாவேக்காவிற்கும் உங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஆதரவிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துக்கக்கூடிய இந்த ஆதரவுக்குமான வித்தியாசம் அப்படின்றது என்ன? இல்லை, இப்போ ஒற்றுமை வித்தியாசம் அதற்குரிய நேரம் இல்லை. ஆதரவு அவர்கள் தந்திருக்கிறார்கள், நாங்கள் ஆதரவு தந்திருக்கிறோம். ஒரு 6 இடங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அரசியல் கட்சிகளில் ஒரு அதிக இடங்கள் அவர் பெற்றிருக்கிறார். அவர் ஆட்சி அமைப்பதற்கு 6 தேவைப்படுகிறது. அதை நாங்கள் தந்திருக்கிறோம் ஆட்சி அமைப்பதற்கு. இந்த இடைவெளியை பயன்படுத்தி ஆளுநர் ஆட்சியோ பிஜேபியின் தலையீடுகளோ பொருத்தமல்ல. எனவே உடனடியாக மக்கள் முன்மொழிவை நாம் வழிமொழிய வேண்டும் என்கிற விதத்தில் தான் அவர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் மக்களுக்கு மதிப்பளித்து, வாக்களித்த மக்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். அவ்வளவு. மக்களுடைய மேண்டேட் அப்படின்னும் பொழுது மக்கள் திமுக, அதிமுக 2 கட்சிக்கும் ஒரு வாக்கை கொடுத்திருக்காங்க. இதை கணக்கு பண்ணும்போது 126 வருது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஒருத்தர் 1 லட்சம் வாக்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் 99,999 வாங்கினாலும் அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தை யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான், இன்னொருத்தர் தோல்வியாளர் தான். அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய மேண்டேட்டை காப்பாற்றுறது அப்படின்றது இதுக்குள்ள பொருந்துமான்னு கேட்கிறேன் நான். 108 விஜய் அதிகமாக அதுதானே ஆட்சி அமைக்க அழைக்கணும். அது ஆட்சி அமைக்க அழைக்கிற பொழுது நம்ம அதை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். ஆதரிக்கிற பொழுது ஒரு மக்கள் நல திட்டங்கள், எளிய ஏழை மக்களின் அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்றது அவ்வாறு அந்த மாதிரி சட்ட நுணுக்கங்களில் அவ்வாறு எழுத வேண்டும் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கண்டிஷன் போடுறதுல, நிர்பந்தங்கள் போடுவதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்துதான். இப்போ என்ன கண்டிஷன் நாங்கள் போடுவோம்? மதச்சார்புனையே பாதுகாக்கணும்னு நாங்கள் போடுவோம், நிர்பந்திப்போம். அதில் என்ன தடை இருக்க முடியும்? சட்டத்தின் ஆட்சி முறை நிலைபெறணும்னு சொல்லுவோம். முன்னர் அரசு தொடர்ந்த மக்கள் நல திட்டங்கள் தொடரணும்னு சொல்லுவோம். எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நமது சிறு தொழில், மரபு தொழில், இதற்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக உழைப்பாளி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு சொல்லுவோம். அரசு உடைகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றணும்னு சொல்லுவோம். இதற்கு மேல் வேற என்ன இருக்குங்க? தொழில்துறை வளரணும்னு சொல்லுவோம். அதற்காக சில அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு நம்ம இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியும். அல்ல, அப்படிதான் அன்கண்டிஷனல். இப்போ அந்த மாதிரி கொடுக்கணும், ஒரு சட்ட ஆட்சி அமைப்பதற்கு கொடுக்கணும்னு இந்த சட்ட நுணுக்கங்கள் ஏதோ எல்லாம் பேசுறாங்க, அந்த அறிஞர்களுக்கு தெரியும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி இருப்போம். ஒரு பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கு, ஆளுநருடைய அழுத்தம் இருக்கு, விஜய் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆளுநர் தரப்புலன்னு சொல்லும்போது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவர் என்கிட்ட வரல, 112 எம்எல்ஏக்களோட வராரு, கோலிஷன் கவர்மெண்ட் வராரு, எம்எல்ஏக்கள் இல்ல, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாஜகவினுடைய அழுத்தம் அப்படின்றது அவர் அதீதமாக இல்லையா? அவர் சட்ட நுணுக்கங்களை பேசுகிறார்கள். அப்பட்டமாக மாநில அரசின் இறையாண்மையில் கடந்த முறை தலையிட்டார்கள். கடந்த முறை என்றால் எப்ப சொல்றீங்க? முதல்வர், தமிழக முதல்வர் RN ரவி, பலரும் இங்கே மட்டுமல்ல, கேரளாவில், மேற்கு வங்கத்தில் இதே பழக்கமாக இருக்கிறது. சட்டத்துக்கு மேல் அல்ல ஆளுநர், மாநில அரசுகளின் இறையாண்மைக்கு மேல் அல்ல ஆளுநர்கள். எனவே எப்பொழுதுமே மக்கள் தீர்ப்பை மதித்து நடக்க வேண்டும். இது மக்கள் அதிகாரம் கொண்ட மாநிலம். மாநில உரிமைகள் இவையெல்லாம் மக்கள் அதிகாரத்தில் வரும். இதன் மீது ஏறி அமர துடிக்கக்கூடாது ஆளுநர்கள். ஆனால் கடந்த முறை ஆளுநர்கள் அவ்வாறு தான் செய்கிறார். இந்த முறையும் ஆளுநர் அவ்வாறு செய்ய துடிக்கிறார்.
எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் இல்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தாவேக்காவே முன்வைக்கலையே. எந்த தாவேக்காவுடைய நிர்வாகியோ அல்லது ஆமா, விஜயோ ஆமா. ஆளுநர் வந்து எங்களை அழுத்தம் கொடுக்குறாரு, இல்ல பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு, இல்ல, இல்ல, இல்ல. எங்கேயுமே சொல்லாத பட்சத்துல இடதுசாரிகள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களான்ற ஒரு கேள்வி. நம்ம நாடு முழுக்க நாங்க இதற்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை. நாடு முழுக்க இருக்கிற கவர்னர்கள், குறிப்பா கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதற்கு விளக்கங்கள் தேவையில்லை. சில கருத்து படங்களை சொல்லி விளக்கங்கள் தேவையில்லைன்னுவாங்க. ஆளுநர் என்று சொன்னாலே அதற்கு விளக்கம் தேவையில்லை. அவர்கள் எவ்வாறெல்லாம் அரசியல் சாசனத்தை மீறுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது அவ்வாறு மீறிவிடக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி முறை பாதுகாக்கப்பட வேண்டும், மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றதுனால அதனுடைய அடக்குமுறை சட்டங்கள் அல்லது அடக்குமுறை திட்டங்களை நம்ம எதிர்க்கணும்ன்ற இடத்துல இருந்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க. அதை விஜய் பண்ணுவாருன்னு நம்புறீங்களான்ற கேள்வி அப்படின்றது ரொம்ப பிரதானமா இருக்கும்ல. உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அவரை நிராகரித்து உங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் அதை பண்ண மாட்டாரு. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி முன்வச்ச என்னது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். முன்வச்ச ஆர்குமெண்ட் அப்படின்றது பாஜக டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான் ஆர்குமெண்ட். அதுல தமிழ்நாடு சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அந்த 2 எம்எல்ஏக்களும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் அந்த மேண்டேட்டை நீங்க திரும்பி கொடுக்கல. மீண்டும் அவர் கழித்ததும் அவ்வாறு தான் நிராகரிச்சிருக்கிறாங்க. வகுப்பாத சக்திகளை, ஜாதி மதவாத சக்திகளை நிராகரித்திருக்கிறாங்க. தமிழகம் வெல்லும் என்கிற அந்த சொல்லுக்கள் இதுவும் உண்டு. தமிழகம் வெல்லம்னா பிஜேபியின் கருத்தியல் தோற்க வேண்டும், பிஜேபியின் தலையீடுகள் தோற்க வேண்டும், ஜனநாயகத்தை கடந்து செல்கிற அந்த போக்கு அராஜகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழகம் வெல்லும் என்கிற நல்ல முழக்கம். அதில் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பு தான் அளித்திருக்கிறார்கள். தவகாக்கு வாக்களித்த மக்கள் தமிழக மக்கள் தானே. அந்த முழக்கம் நல்ல முழக்கம் தான். அந்த திமுக வாக்களித்தது அந்த மக்கள் தான், தவகாக்கு வாக்களித்தது அந்த மக்கள் தான். அந்த முழக்கத்தின் ஆழ்ந்த அரசியல் ஆனா அவர் உங்களை ஒரு கட்சியாவே அவர் கன்சிடர் பண்ண மற்றும் பலர் அப்படின்னு தான் சொல்லுவாரு. திமுகவை பேசுவாரு, திமுக தீய சக்தின்னு சொல்லுவாரு. மற்ற கூட இருக்க கூட்டணி கட்சிகளை வந்து மற்றும் பலர் தான் சொல்லுவாரு. உங்க பேர் கூட எல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்கள் வரும். இப்போது சொல்கிறார் அல்லவா, ஏன்னா அது ஒரு பொருட்டு இல்லை. கம்யூனிஸ்டுகள் எங்கேயும் ஒரு பேசுபொருள் தான், அதிகாரத்துக்கு இல்லாவிட்டாலும் பேசுபொருள் தான். எப்பொழுதுமே உழைக்கும் மக்கள் நலன், நாட்டு நலன், எளிய மக்களின் நலன், இவர்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டே இருப்போம். எங்களை எப்பொழுதும் பேசுவார்கள் மக்கள். எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவையோ, எப்பொழுதெல்லாம் நீதிக்கான போராட்டங்கள் தேவையோ, அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு செங்கோடி பறந்து கொண்டு தான் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் பேசுபொருள் தான். அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் எங்களை பேச வேண்டும் என்பது அல்ல. எளிய மக்கள் பேசுவார்கள், நல்லறிஞர்கள் பேசுவார்கள், நல்ல சிந்தனையாளர்கள் பேசுவார்கள், ஒரு நாடு இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்பவர்கள் பேசுவார்கள். இன்றைக்கு வாக்களித்த அத்தனை பேரும் பேசுகிறார்கள். சிலர் நேர் எதிராக பேசலாம், எதிர்மறையாக பேசலாம், ஆனால் கம்யூனிஸ்ட்களை பேசுவார்கள். பேசுகிற போது கம்யூனிஸ்டுகள் எப்பவும் தேசத்துக்கு தீங்கிழைத்தவர்களாக ஒருபோதும் பேச மாட்டார்கள். வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கும், அந்த விமர்சனங்களை ஏற்போம், செவிமடுப்போம். ஆனால் யாருமே எங்களை தேசத்துக்கு தீங்கு செய்தவர்களாக ஒருபோதும் பேச முடியாது. பேசியதாக வரலாறும் இல்லை. திமுக கூட்டணிக்கு இது ஒரு துரோகம் மாதிரி ஆவாதான். தொகுதி உடன்பாடுதான். 10 ஆண்டுகள் நாங்கள் கூட்டணியில் இருந்து நெருக்கமாக இருந்தோம். அது எல்டிஎஃப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. இது தொகுதி உடன்பாடு தான். நாங்கள் எங்கள் கட்சி வேறு, எங்கள் முடிவு வேறு. அவ்வாறு முடிவெடுக்கிற போது இப்படிதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று என்றைக்குமே முதல்வர் சொன்னதில்லை. எப்பொழுது 10 ஆண்டுகள் உரையாடலில் எப்பொழுதுமே முதல்வர் ஒரு பெரியனன் போன்று நடந்து கொண்டதில்லை, கட்டளையிடும் போக்கில் அவர் நடந்து கொண்டதில்லை. எப்பொழுதுமே ஒரு உரையாடல் தான். அவரும் உரையாடுவார், நாங்களும் உரையாடுவோம், எங்கள் கருத்தை சொல்லுவோம். அவர் கருத்தை கூட உரையாடல் பண்பில் தான் அவர் சொல்லுவார். இதுவரைக்கும் அவ்வாறு தான் சொல்லியிருக்கிறார். எனவே இது மிக இயல்பு. நாங்கள் ஒரு தேசிய கட்சி என்று தெரியும். தேசிய கட்சி எங்களுக்கு வழிகாட்டும் என்பது அவருக்கு தெரியும். சிபிஐ, சிபிஎம் ரெண்டுமே தேசிய கட்சிகள், தேசிய தலைமைகள் வழிகாட்டும். நாங்கள் இவ்வாறு அரசியல் முடிவு எடுக்கிற போது தேசிய தலைமையின் முடிவை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது, கமிட்டிகளின் முடிவை கேட்க வேண்டியிருக்கிறது. ஒரு நபர் எந்த முடிவும் எடுத்து விட முடியாது. எனவே 2-3 நாட்கள் விவாதித்தான் நாங்கள் எந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு முழுக்க ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது. மக்கள் ஜனநாயகத்துக்கு முன்மொழிந்திருக்கிறார்கள். திமுக அளித்த வாக்கும் ஜனநாயகம் தான், வெவ்வேறு கட்சிக்கும் அளித்த வாக்கும் ஜனநாயகம் தான். இதுல எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் அதுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. இடதுசாரிகளால் அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டது என்றும் நினைத்து விடக்கூடாது. எனவே காலதாமதங்கள் அல்லது வெவ்வேறு சூழல் ஆளுநர் தலையீடுக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்றுதான் நாங்கள் நிலையை எடுத்துமே தவிர வேறு எந்த வெறுப்பு அரசியலும் எங்களுக்கு இல்லை. இது ஜனநாயகம், மக்கள் ஜனநாயகம். அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம். அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஜனநாயகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் குரல் கொடுப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த ஆதரவை கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வருது? இவங்க பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி அதற்கான எக்ஸாம்பிள் அப்படின்றது இல்ல. ஒரு புதியவர்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளரை நாம் மதிக்கணும். நான் நம்புகிறோம் ஆட்சியாளர்களே. எப்பொழுதுமே கொஞ்சம் கால தாமதம் தேவைப்படும் ஒரு ஆட்சிக்கு.
ஒரு 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 உறுதித்தன்மை, நிலைத்த தன்மை வருவதற்கு கொஞ்சம் காலம் ஆகும். எனவே அந்த அந்த போக்கை, அந்த திசை வழியை காட்டிவிடும். ஒரு சரியான திசையில் செல்லவில்லை என்றால் நாங்கள் சுட்டி காட்டுவோம். நல்ல திசையில் செல்ல வேண்டும் என்று நாம் சொல்லுவோம். கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே சொந்த நல கோரிக்கைகளை முன்மொழிவதில்லை. அரசியல் கோரிக்கைகள் தான், நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள் தான். அதில் இடறுகிற போது, பிழை ஏற்படுகிற போது நாங்கள் சுட்டி காட்டுவோம், அழுத்தங்கள் தருவோம், குரல் கொடுப்போம். கண்டிஷன்ஸோட காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனை அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகள், என்டிஏ அலைஸ் கூட நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா, வகுப்புவாத சக்திகள் கூட, கம்யூனல் ஃபோர்ஸஸ் கூட நீங்க சேரும் பொழுது சேரக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம தருவோம். காங்கிரஸ் நாம தருவோம் இல்ல. நீங்க உங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத நீங்க பண்ணலாம், அது பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட். அப்புறம் நம்ம சொல்லுவோம், மக்கள் நலன் சார்ந்தது, எளிய மக்கள் சார்ந்து, உழைக்கும் மக்கள் நலன் சார்ந்து. அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் இருக்கிறது, துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கைகள் இருக்கிறது, ஆஷா பணியாளர்கள் கோரிக்கை இருக்கிறது, சுகாதார கொசு மருந்து அடிக்கிற சுகாதார தொழிலாளர்கள் கோரிக்கைகள் இருக்கிறது. கடந்த அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் இப்படி பல கோரிக்கைகள் இன்னும் கிடைப்பில் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கம் இருக்காது. திமுகவை சந்திப்பது அல்லது திமுக கூட உங்களுடைய உறவு அப்படின்றது இதுலன்னா ஜனநாயகத்தில் இப்போ எப்பயுமே அண்ணா திமுகவை கூட வெறுப்பாக பார்த்ததில்லை, வெறுப்பு அரசியலாக பார்த்ததில்லை. கடந்த முறை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், திமுக அண்ணா திமுக ஜனநாயக குறியீடு, பல கட்சி ஆட்சி முறையில் அவர்கள் இருக்க வேண்டும். பெரியார் கருத்தியல், அண்ணா கருத்தியல், கலைஞர் கருத்தியல், அவங்களுக்கு எளிதில் தமிழ் மண்ணை கடந்து சென்று விட முடியாது. புதிய ஆட்சி அங்கிருந்தெல்லாம் கற்க வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு மேல திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்திருக்கிறார்கள். நலத்திட்டங்களில் இந்தியாவில் முதலிடத்தில் இருந்திருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்தியாவில் நலத்திட்டங்களில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எனவே இங்கிருந்து ஏராளமான பாடங்களை தவேக தலைவர் பெறுவார் என்று நம்புகிறோம், பெற வேண்டும் என்று நாங்கள் விழைகிறோம். விஜய் பாஜகவை எதிர்ப்பார் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, எந்த கட்சியும் யாரும் எதிர்க்க வேண்டாம், எந்த கட்சியும் மீது யாரும் வெறுப்பு விட வேண்டாம். பிஜேபி ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிறது, சட்ட விழுமியங்களுக்கு எதிராக இருக்கிறது, நமது கூட்டு சேவைக்கு எதிராக இருக்கிறது. எனவே பிஜேபி நீதிமன்றம் உட்பட சுற்றி வளைக்கிறது. எனவே ஒரு பெரும் போர் தேவைப்படுகிறது, ஜனநாயகத்தை காக்கிற பெரும் போர். அந்த போரில் ஒருபோதும் மாநில முதல்வர், தமிழ்நாட்டின் மாநில முதல்வர் பார்வையாளராக இருக்க முடியாது. அவ்வாறு இருந்தால் இருக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துவோம். இந்த போர் தொடரும். ஒன்றிய அரசு, பிஜேபி, RSS கருத்தியல், இந்தியாவின் பல்கட்சி இயங்குமுறை, இந்தியாவினுடைய ஒற்றுமை, மதச்சார்பின்மை, பன்முகம், சட்டத்தின் ஆட்சி முறை, நாம் கூடி வாழ்கிறோம் அல்லவா, அந்த கூட்டிசைவு, இவை எல்லாவற்றையும் ஏற்கிற வரை இந்த போர் தொடரும். அது தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன வெறுப்பு பிரதமர் மீதோ அல்லது உள்துறை அமைச்சர் மீதோ அல்லது இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் மீதோ தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன வெறுப்பு? ஒரு கருத்தியல் போர் தொடர்கிறது. அந்த கருத்தியல் போர் என்பது நாங்கள் பன்முகத்தை வலியுறுத்துகிறோம், சார்பின்மையை வலியுறுத்துகிறோம், மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிறோம், சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக நெறிகளை வலியுறுத்துகிறோம். அந்த போர் தான் கடந்த முறை நடந்தது. எனவேதான் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக நாங்கள் இருந்தோம். அதை தவிர வேற என்ன? இந்த அரசியல் நெருக்கம்தான். தமிழ்நாட்டினது உரிமைகளுக்காக ஒன்றிய அரசை எதிர்த்து அவர் எழுப்பிய குரல் தான் எங்களை ஈர்த்தது. அருகில் நின்றோம், நாங்களும் அந்த போராட்டங்களில் துணை நின்றோம். அதை தவிர வேற என்ன? அது தொடருமே. ஸ்டாலின் ஒரு பெரிய மனப்பான்மையில நடந்துக்கலன்னு சொன்னீங்க, ஒருபோதும் நடந்ததில்லை. எனக்கு என்ன அனுபவம், இப்ப திமுக அதிமுக கூட்டணி சேர போறாங்க, அதுக்கு சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்க சுவிட்ச் ஆக போறாங்க இப்படின்றதுதான் நீங்க ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும். 2 நாளா அதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்துச்சா இல்லையா? இல்ல, அது ஏற்புடையதல்ல. அதுபோல் சிந்தனையும் அதுபோல் நடவடிக்கையும் ஏற்புடையதல்ல. அதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அடுத்து ஒரு பெரும் இளைஞர்கள் பட்டாளம் வந்து தவேகாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 108 இடங்கள் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் வரலாறுல இப்படியான வெற்றியை யாருமே பார்த்தது கிடையாது. நீங்க தொடர்ச்சியாக மக்களுக்காக ஒரு மாற்று அரசியலை முன்னின்று இயங்கிட்டு இருக்கீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாம ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுது. விஜய் மத ரசிகர்களுக்கு இது நடக்குது. நீங்க அந்த மக்களை மதிக்கிறேன்னு சொல்லிதான் நீங்க இந்த கட்சிக்கும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறீங்க. இது உங்களுடைய தோல்வி கிடையாதா? தோல்வி இல்லை. இது பல கட்சி இயங்கும் முறையில் நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பில் நாடு இடது பக்கம் செல்வது என்பது நீண்ட பயணம். எத்தகைய ஒரு கட்சியும் சரி, இடதுசாரிகள் முன்மொழிகிற அரசியலை கடந்து சென்று விட முடியாது. இந்தியாவில் மொழிவழி மாநிலங்களுக்கு நாங்கள் குரல் எழுப்பினோம். மொழிவழி மாநிலம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் பெறப்பட்டிருக்கிற சட்டபூர்வமான உரிமைகளில் கம்யூனிஸ்டுகளின் போராட்டங்கள் இருக்கிறது, நீண்ட நெடிய போராட்டங்கள் இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பி வந்திருக்கிறோம்.
மொழிக்காக கம்யூனிஸ்டுகள் பங்காற்றிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் களமாடுகிறோம். அப்போ நீங்கள் ஒரு எளிதில் சென்று விட முடியாது. இன்றைய ஒரு நுட்ப இளைஞர்கள் தோன்றுகிறார்கள், அனைத்து குடும்பங்களிலும் தோன்றுகிறார்கள். அறிவும் சிந்தனையும் வளர்கிறது. இந்த அறிவும் சிந்தனையும் வளர்கிற போது அவர்கள் அரசியல் பேசுவார்கள். அரசியல் கப்பால் அவர்கள் நிற்க மாட்டார்கள். இயல்பிலேயே வாழ்க்கை அவர்களை அரசியல் படுத்தும். அவ்வாறு அரசியல் படுத்துகிற போது அவர்கள் மார்க்ஸை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், அம்பேத்கரை பேசுவார்கள், காந்தியை பேசுவார்கள், நிலவுகிற சமூகத்தை பற்றி பேசுவார்கள். இப்படியே தொடராது. ஒரு புதிய சமூகம் பற்றி அவர்கள் சிந்திக்கிற போது போப்பாண்டவருக்கே அந்த சிந்தனை வருகிறது. போர் கூடாது, அமைதி, ஏகாதிபத்திய அநீதிகள் ஒழிகன்னு அவர் சொல்கிற போது அவரை தீவிர கம்யூனிஸ்ட் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். போப்பாண்டவரே, கடவுளுக்கு அருகில் இருக்கிற போப்பாண்டவரே அவரது குரலையே கம்யூனிஸ்ட் குரலாக மாற்றிருக்கிறது இடது கருத்தியல். எனவே இந்த சாதாரண நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை, இளைஞர்களை, மாணவர்களை இடது சிந்தனைக்கு மாற்றும். இடது சிந்தனை தான் எதிர்காலம், அதான் விடுதலை, அதான் சமத்துவம், அதான் மானுடன் இருக்கும், அதான் நிறைவில் வெல்லும். இவையெல்லாம் ஒரு துவக்கம். வரட்டும், மகிழ்ச்சி. பல கட்சி இயங்கட்டும், பல கட்சியில் பலரும் இருக்கட்டும், ஜனநாயகம் தழைக்கட்டும். ஆனால் நிலவர சமூகமைப்பு எது மாற்று? இன்று இல்லாவிட்டால் நாளை மறுநாள் எந்த திசை? இந்திய விடுதலை போரில் பாடுபட்ட நமது முன்னோர்கள் எதற்காக கனவு கண்டார்கள்? சுரண்டல் இல்லாத, ஜாதி மத பேதம் இல்லாத, அடக்குமுறைகள் ஏதமில்லாத, கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வங்களை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற மகத்தான அந்த கனவுகள் தான் முன்னோர்களின் கனவு, விடுதலை போர் தியாகிகளின் கனவு. அந்த கனவுகளை சுமந்தபடிதான் இடதுசாரிகள் பயணிக்கிறோம். அதுதான் வெல்லும். நன்றி, வணக்கம். நன்றி சார்.